ஓகே ஓகே நான் நோட் பண்ணியாச்சா? யாருக்கா ரிப்பீட் பண்ணுமா இன்னும்? நோட் பண்ணியாச்சா? Yes, sir. Right, okay. It is the largest among the west flowing river of peninsular India. சரிங்களா? தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் இதுதான் நீளமானது. சரிங்களா? தீபகற்ப இந்தியாவினே தெரியும் நமக்கு அந்த வி ஷேப் இல்லையா, சவுத் இந்தியா. சோ இதுல மேற்கு நோக்கி பாயக்கூடியதுல பெரிய ரிவர் எது? லார்ஜஸ்ட் அமாங் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ல எது பெருசு அப்படின்னா நர்மதா தான். சரியா? மேற்கு நோக்கி தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பெரியது நர்மதா அப்படின்னு சொல்லி எழுதிங்க. இதோட ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகள் புர்னர், ஹலோன், ஹெரான், பாஞ்சர், துஹி, ஷஹார், தாவா, பார்னா அண்ட் கொலார். இதெல்லாம் இதோடைய துணை ஆறுகள். துணை ஆறுகள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புர்னர், ஹெலான், ஹெரான், பாஞ்சர், துஹி, ஷாகர், தாவா, பர்னா, கொலார். துணையாறுகள், நர்மதாவின் துணையாறுகள். ஓகே ஓகே நான் நோட் பண்ணி வச்சா? Yes, sir. ஓகே. பாருங்க, அமர்கண்டக் பிளாட்டியூல இருந்து அப்படியே நர்மதா ரிவர் வந்து அரேபியன் சி எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் தப்தி. One of the major river of peninsular India with the length about 724 கிலோமீட்டர். இதோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 724 கிலோமீட்டர். இது வந்து கிட்டத்தட்ட 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர் லென்த் வந்து ஏரியாவை கவர் பண்ணுது. சரிங்களா? Dabdi rivers rises near Multai in the பெட்வால் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ல இருக்கிற பெட்வால் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பிளேஸ்? முல்டாய் அப்படிங்கிற பிளேஸ்ல என்ன ஆகுது? இந்த தப்தி ரிவர் வந்து உருவாகுது. இந்த எலிவேஷன் ஆஃப் 752 மீட்டர், 752 மீட்டர் உயரத்தில் இது வந்து உருவாகிறது. சரிங்களா? It is the only the 3 rivers of peninsular India that run from east to west, the others being நர்மதா அண்ட் மாஹி. இல்லையா? மொத்தமே வந்து நமக்கு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ல நர்மதா, தப்தி, மாஹி இதுதான் 3 முக்கியமான ரிவர்ஸ். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் என்னென்ன அப்படின்னா நர்மதா, தப்தி, மாஹி. அதுல இது ஒரு ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான். இதோட ட்ரிபியூட்டரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாகி, கோமை, அருணாவதி, அனீர், நேஷு, புரே, பஞ்சாரா, போரி. இதுவும் லாஸ்ட்ல நமக்கு எங்க போய் முடியுது அப்படின்னா இதுவும் கல்ஃப் ஆஃப் காம்பே வளைகுடா வழியாக அரேபியன் சீல போய் முடியுது. அவ்வளவுதான் விஷயம். மொத்தம் நீளம் 724 கிலோமீட்டர். இது இதனால் பயன்பெறும் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர். எங்க உருவாகுது அப்படின்னா முல்தாய் மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்வால் மாவட்டத்தில் உள்ள முல்தாய் எனும் பகுதியில் 752 மீட்டர் உயரத்தில் உருவாகிறது. இட் இஸ் நர்மதை, மாஹி இதெல்லாமே வந்து இதுல நர்மதை, தப்தி, மாஹி இதெல்லாமே வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ல இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ். சரிங்களா? இதோட ட்ரிபியூட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் எப்படிதான் கல்ஃப் ஆஃப் காம்பே வளைகுடா வழியா அரபிக் கடல்ல போய் கலக்குது. சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாம்.
எனக்கு கம்ப்ளீட்டடா? இல்லைங்க சார். சரிங்க, எழுதுங்க எழுதுங்க. Completed, sir. ஓகேங்கண்ணா, ரைட். பாருங்க, தப்தி ரிவர் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுதா? மேல நர்மதா, இங்க மாஹி. சென்ட்ரல்ல நர்மதா இருக்கு, இங்க மாஹி இருக்கு, இங்க தப்தி இருக்கு. கரெக்டா? அடுத்தது இந்த சவுத் இந்தியன் ரிவர்ஸோட கேரக்டர் என்ன அப்படின்னா, இட் ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ் மோஸ்ட்லி, இல்லையா? ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் இருக்கு. ஷார்ட் அண்ட் நேரோ, குறுகியது, இல்லையா? சின்ன குறுகியது மற்றும் அகலம் குறைவானது. நான் பெர்னியல் இன் நேச்சர் அப்படின்னு என்னது? வற்றும் ஜீவநதிகள். பெர்னியல் இன் நேச்சர் அப்படின்னா வற்றாத ஜீவநதிகள். நான் பெர்னியல் இன் நேச்சர் அப்படின்னா இது வந்து வற்றக்கூடிய நதிகள். சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். இந்த சவுத் இந்தியன் ரிவர்ஸ், பெனிசுலா ரிவர்ஸ் எல்லாமே எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன். நேவிகேஷனுக்கு உகந்தது அல்ல. சரிங்களா? இது அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. போக்குவரத்துக்கு உகந்தது அல்ல. சார் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஃபோர்த் கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க சார். ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உருவாகிறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து குறுகியது மற்றும் அகலம் குறைவானது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா வற்றக்கூடிய நதிகள். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா மின்சார உற்பத்திக்கு, அதாவது நீர்மின் உற்பத்திக்கு உகந்தது. நீர்மின் உற்பத்திக்கு உகந்தது. அஞ்சாவது போக்குவரத்திற்கு உகந்தது அல்ல. கம்ப்ளீட்டடா? Completed, sir. ரைட். ஓகேங்கண்ணா, அவ்வளவுதாங்க இந்த ரிவர்ஸ் சிஸ்டம். சரிங்களா? ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் இதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணா உங்களுக்கு இந்தியா லொகேஷன்ல எடுத்தாச்சா?
இந்திய அமைவிடம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோமா? No, sir. கண்ணா என்னென்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணிருக்க மட்டும் ஒரு glance சொல்ல முடியுமா? Sir, population, ஓகேமா. transport, ஓகே. பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், உயிர்கோள காப்பகம், ஓகே. உயிர்கோள காப்பகம், அப்புறம் அடுத்து இந்த ரிவர்ஸ் சார். ரிவர்ஸ். அக்ரிகல்ச்சர் முடிச்சிட்டோம்ல? எஸ் சார். ஓகேமா. சாயில முடிச்சாச்சு. சாயில். ஓகேங்க, ரைட். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பார்த்துடலாம், சரிங்களா? முக்கிய தொழிற்சாலைகள். ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா? அதாவது ஜவுளி தொழிற்சாலைகள், சரிங்களா? ஜவுளி தொழிற்சாலை, காட்டன் இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் மாடர்ன் காட்டன் டெக்ஸ்டைல் மில் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா பாம்பேல. எந்த வருஷம் அப்படின்னா 1854, சரிங்களா? 1854 என்ன பண்றாங்க? பாம்பேல ஃபர்ஸ்ட் மாடர்ன் காட்டன் டெக்ஸ்டைல் மில் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, சரிங்களா? யாரு சார் அப்படின்னா CN தேவர், சரிங்களா? CN தேவர் என்ன பண்றாரு? பாம்பேல 1854ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மில் வந்து ஸ்டார்ட் பண்றாரு வித் த நேம் ஆஃப் பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி. பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி அப்படிங்கிற பேர்ல ஸ்டார்ட் பண்றாரு, சரிங்களா? பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி பாம்பேல 1854ல முதல் நவீன காட்டன் டெக்ஸ்டைல் பருத்தி தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது, சரிங்களா? மும்பை இஸ் கால்ட் காட்டன் போலீஸ் ஆஃப் இந்தியா. காட்டன் போலீஸ் அப்படின்னு சொல்லி எதை சொல்றோம் அப்படின்னா மும்பையை சொல்றோம், சரிங்களா? அகமதாபாத் இஸ் கால்ட் அஸ் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. கான்பூர் இஸ் மான்செஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இங்க எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, சரியா? ஆனா இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. தமிழ்ல சொல்லுங்க சார். தமிழ்லயும் நிறைய விஷயங்கள் நீங்க அப்படியே தான் நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன் அப்படின்னா பாம்பேல 1854ல முதல் நவீன காட்டன் தொழிற்சாலை CN தேவரால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பேர் என்னன்னா பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி. அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுதியாச்சா? காட்டன் போலீஸ் என அழைக்கப்படுவது மும்பை. காட்டன் போலீஸ், அந்த போலீஸ் அப்படிங்கிற வேர்டு இங்கிலீஷ்ல எழுதி வைங்க, நான் அது மட்டும் மீனிங் சொல்றேன் உங்களுக்கு. காட்டன் போலீஸ். இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது அகமதாபாத். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். உத்தரப்பிரதேசத்தின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கான்பூர். அப்புறம் இது எந்தெந்த மாநிலங்கள்ல பரவி இருக்குன்னு கொடுத்துருக்கு, சரிங்களா? அதை எப்படி நோட் பண்ணிடுங்க. ஓகே, நான் எழுதியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? கம்ப்ளீட் சார். ஓகேமா. அடுத்தது உலன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். டபுள் எல் இருக்கு, வந்து சிங்கிள் எல், சரிங்களா? உலன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், கம்பளி தொழிற்சாலைகள். First woolen textile mill was set up in 1876 at Kanpur. முதல் கம்பளி தொழிற்சாலை எங்க ஆரம்பிக்கப்பட்டது? கான்பூர். எந்த வருஷம்? 1876, சரிங்களா? முதல் கம்பளி தொழிற்சாலை 1876 கான்பூரில் தொடங்கப்பட்டது. ஜம்மு அண்ட் பஞ்சாப், ஜம்முவும் பஞ்சாபும் எதுல? இந்த கம்பளி தொழிற்சாலையில் முன்னிலையில் இருக்காங்க. லீட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் woolen textiles. காஷ்மீர் இஸ் தி லார்ஜர் ப்ரொடியூசர் ஆஃப் ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் ப்ராடக்ட்ஸ். ஹேண்ட்லூம், கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலயமாக இதுல தயாரிக்கிறதுல யார் அது முன்னிலையில இருக்கா? காஷ்மீர் வந்து முன்னிலையில இருக்கு. இது எங்கெல்லாம் இருக்கு சார் அப்படின்னா பஞ்சாப், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கு, சரியா? இது அப்படியே எழுதிங்க. ஃபர்ஸ்ட் அந்த கம்பளி எழுதி முடிங்க. நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ரைட். ஜூட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் சணல் தொழிற்சாலைகள். ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஜூட் மில் வந்து எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா
கல்கத்தா இல்ல சரிங்களா. என்ன பிளேஸ் அப்படின்னா ரிஷ்ரா. எந்த வருஷம் அப்படின்னா 1855ல ஃபர்ஸ்ட் ஜூட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் சரிங்களா. இந்தியா பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரா ஜூட் அண்ட் ஜூட் குட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் யார் சார் அப்படின்னா பங்களாதேஷ். ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ் சரிங்களா. இது எங்கெல்லாம் இருக்கு சார் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், ஒடிஷா, திரிபுரா, சத்தீஸ்கர் இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கு சரிங்களா. இந்தியாவில் முதல் சணல் தொழிற்சாலை எங்கு உருவாக்கப்பட்டது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரிஷ்ரா அப்படிங்கிற பகுதியில் 1855 உருவாக்கப்பட்டது இந்தியாவின் முதல் தொழிற்சாலை, சணல் தொழிற்சாலை சரிங்களா. இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கு வேர்ல்டு லெவல்ல சரிங்களா. எதுல அப்படின்னா ஜூட் சணல் உற்பத்தி மற்றும் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. முதலிடம் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. அதே மாதிரி அது எங்க எல்லாம் இருக்கு? வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், ஒடிஷா, திரிபுரா, சத்தீஸ்கர் அதையும் எழுதிருங்க. என்ன முடிச்சாச்சா? Complete, sir. ஓகேம்மா. நெக்ஸ்ட் சில்க் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், பட்டு தொழிற்சாலை சரிங்களா. இந்தியா பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நேச்சுரல் சில்க். இயற்கை பட்டு உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது இடம். ஃபர்ஸ்ட் யாரு சார் அப்படின்னா சைனா சரிங்களா. இந்தியா வந்து பட்டு உற்பத்தியில் 2வது இடம். முதல் இடம் யார் அப்படின்னா சைனா சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 வெரைட்டிஸ் is the only country producing all 4 varieties are natural silks via mulberry, tazar, eri and muha, of which golden yellow muha silk is unique in India. அதாவது இந்தியாவில் மட்டும் தான் என்ன நடக்குது அப்படின்னா நேச்சுரல் சில்க்ல இருக்கக்கூடிய 4 டைப் சரிங்களா. 4 வெரைட்டிஸ் எல்லாமே இந்தியாவில் கிடைக்குது சரிங்களா. அந்த வெரைட்டிஸ் தான் இது மல்பரி, டசார், ஏரி அண்ட் முஹா சரிங்களா. கர்நாடகா இஸ் a leading producer followed by வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜம்மு காஷ்மீர். கர்நாடகா வந்து அதுக்கு அடுத்தது யார் இருக்கா அப்படின்னா
வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜம்மு காஷ்மீர் இவங்க எல்லாம் இருக்காங்க பட்டு உற்பத்தியில. ஃபர்ஸ்ட் கர்நாடகா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் பீகார், அப்புறம் ஜம்மு காஷ்மீர். சரியா? இதே மாதிரி ரப்பர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆஃப் சிந்தட்டிக் ரப்பர் வாஸ் செட்டப் இன் பரேலி. பரேலி சரிங்களா? இதோட உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடியது பரேலி. டிஸ்ட்ரிபியூஷன் எங்க அப்படின்னா பரேலி உத்தரப்பிரதேஷ், பரோடா குஜராத், மும்பை, அகமதாபாத், அம்ரிஸ்டர் இந்த பகுதிகள் எல்லாமே ரப்பர் தொழிற்சாலை பரவி காணப்படுது. சரிங்களா? இது அப்படியே நோட் பண்ணுங்க குயிக். முடிச்சாச்சா? கணக்கு கம்ப்ளீட்டடா? இன்னுமா எழுதுறீங்க? எஸ் சார். ரைட். முடிச்சிட்டீங்கன்னா இன்டிமேட் பண்ணுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் போக முடியும். முடிச்சாச்சுங்க சார். ஓகேங்க. நெக்ஸ்ட் டீ இண்டஸ்ட்ரி, தேயிலை தொழிற்சாலை. இதை எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? டீ வந்து உற்பத்தி எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 19th செஞ்சுரியோட மிட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது 19ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில தான் என்ன ஆரம்பிக்கிறாங்க, டீ வேளாண்மை வந்து இந்தியாவுல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா டார்ஜிலிங், அஸ்ஸாம், நீல்கிரிஸ் இந்த பகுதிகள் எல்லாமே பண்றாங்க. சரிங்களா? 98% ஆஃப் த டீ ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அண்ட் கேரளா. மீதி ரெஸ்ட் ஆஃப் எங்க இருக்குன்னா கர்நாடகா, டெராய் ரீஜன்ஸ் ஆஃப் உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா இப்படிலாம் இருக்கு. சரிங்களா? நம்ம கிட்ட நம்ம இந்தியாவுல மொத்த டீ உற்பத்தியில 98%, தேயிலை உற்பத்தியில 98% எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளாவில் இருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடியது கர்நாடகா, டெராய் ரீஜன்ஸ் ஆஃப் உத்தரகாண்ட், உத்தரகாண்டின் மலைப்பகுதிகள், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் அண்ட் திரிபுரா இந்த பகுதிகளில் மீதி 2% இருக்கு. ஓகேவா? சுகர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர். சரிங்களா? சுகர்ல லீடிங் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா. சரியா? நோட் பண்ணியாச்சா? ஓகே.
Anushka. ஓகே கண்ணா, ரைட். நெக்ஸ்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், காகித தொழிற்சாலை. ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் ஆஃப் த கண்ட்ரி எங்க செட்டப் பண்றாங்க அப்படின்னா சென்னை 1817, சரிங்களா. அதுக்கப்புறம் செராம்பூர் பெங்கால், இது எப்போ அப்படின்னா 1832, சரிங்களா. ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு. 1817 ஸ்டார்ட் பண்ணது ஃபெயில், 1832 ஸ்டார்ட் பண்ணது ஃபெயில். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா 1870 சக்சஸ்ஃபுல் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்றாங்க, சரிங்களா. கல்கத்தாவில் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? 1870 ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா ராயல் பெங்கால் பேப்பர் மில், சரிங்களா. ராயல் பெங்கால் பேப்பர் மில், ஓகேவா. ஃபர்ஸ்ட் சென்னையில 1817, அதுவும் ஃபெயிலியர். அடுத்தது 1832 பெங்கால், இதுவும் ஃபெயிலியர். ஸோ இந்த ரெண்டையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க, அகைன் புதுசா 1870 ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க கல்கத்தாவில். அதுதான் ராயல் பெங்கால் பேப்பர் மில், சரிங்களா. இதோட ரா மெட்டீரியல் பேம்பு 70%, சலாய் வுட் 12%, சபாய் 9%, பேக்கேஜ் 4%, வேஸ்ட் பேப்பர் அண்ட் ராட்ஸ் 5%. இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல், ஓகேங்களா. அதாவது பேப்பர் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் மத்திய பிரதேஷ் ஹிந்துஸ்தான் பேப்பர் கார்பரேஷன், வெல்லூர், மைசூர் பேப்பர் மில், பத்ராவதி, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, இந்த பகுதிகள் எல்லாமே இது இருக்கு, சரிங்களா. இதை அப்படியே நோட் பண்ணுங்க. 1817 முதல் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது சென்னையில, பட் இட் ஃபிளாப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 32 தொடங்கப்பட்டது செராம்பூர் பெங்கால்ல, அதுவும் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. ஸோ 1870 கல்கத்தாவில் தொடங்குறாங்க, அது பேர் ராயல் பெங்கால் பேப்பர் மில், சரிங்களா. இதோட ரா மெட்டீரியல், இதற்கு தேவையான முக்கிய பொருட்கள் பேம்பு, மூங்கில் வந்து தேவை, சரிங்களா. மூங்கில் மூலியமா எவ்வளவு தயாரிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70% வந்து என்ன பண்றாங்க, பேம்பு மூலியமா தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி சேலை மரம், சேலை வுட் 12%. அது அப்படி சேலை மரம் அப்படின்னு எழுதிருங்க. அது மூலியமா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 12%. சபாய் மூலியமா 9%. சபாய் நெக்ஸ்ட் பேக்கேஜ், இந்த கரும்பு சக்கையில இருக்கு இல்லைங்களா, அதுதான். அது மூலியமா 4% பேக்கேஜ். அடுத்து வேஸ்ட் பேப்பர் அண்ட் ராக்ஸ் மூலியமா 5%. ஓகே ஓகேண்ணா. நம்மள ஒரு பேப்பர் மில் இருக்கு இல்லையா கவர்மெண்டோடது, என்னன்னு சொல்ல முடியுமா? லார்ஜஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில், இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பேக்கேஜ் பேப்பர் மில்லும் அதுதான். அதாவது கரும்பு சக்கையை யூஸ் பண்ணி பேப்பர் தயாரிக்கக்கூடிய இந்தியாவிலேயே பெரிய மில்லும் அதுதான். அதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில், அதுவும் அதுதான். எதுன்னு சொல்ல முடியுமா? வெரி குட், டிஎன்பிஎல், தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், நியூஸ் பிரிண்டிங் அண்ட் பேப்பர் லிமிடெட் நினைக்கிறேன், சரிங்களா. இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க, டிஎன்பிஎல். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஏஷியாவிலேயே எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில் இதுதான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேக்கேஜ்ல அதிகமாக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது இதுதான், சரிங்களா. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட். நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. நோ சார். கம்ப்ளீட் பண்ணுங்க. முடிச்சிட்டீங்கன்னா எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க.
கம்ப்ளீட்டடா? Yes, sir. Right. அடுத்தது ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், உர தொழிற்சாலை. FCI, ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, செட் அப் இன் 1961. சரிங்களா? அதே மாதிரி நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட், இது எப்போ சார் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1974. சரிங்களா? ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உரக்கழகம், இந்திய உரக்கழகம் 1961. இந்திய உரங்கள் லிமிடெட், இந்திய உரங்கள் லிமிடெட் 1974. சரிங்களா? இதெல்லாமே வந்து நேஷனல் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. இதெல்லாம் எங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிந்திரி பீகார், நன்கல் பஞ்சாப், கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ், துர்காப்பூர் வெஸ்ட் பெங்கால், நம்ருப் அஸ்ஸாம், கொச்சின் கேரளா, ரூர்கேலா சத்தீஸ்கர், நெய்வேலி தமிழ்நாடு, வடோரா குஜராத், கான்பூர், வாரணாசி உத்தரப்பிரதேஷ், விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ், கோட்டா ராஜஸ்தான். நெய்வேலி தமிழ்நாடு பிளஸ் அடிஷனலா இன்னொன்னும் தமிழ்நாட்டுல ஆட் ஆகும். என்னது? தூத்துக்குடி. தூத்துக்குடியில் என்ன இருக்கு? ஸ்பிக் இருக்கா? ஸ்பிக்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. சரிங்களா? இதுவும் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் த்ரூ அவுட் இந்தியா. நமக்கு என்ன பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடியதுல ஸ்டாண்டர்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஸ்பிக். சரிங்களா? நார்மலா இருக்கிறதுக்கும் இதுக்கும் ரேட்டே வந்து அதிகமா இருக்கும். ஃபெர்டிலைசர்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே பாத்துங்க, போட்டோ பிலிம் இண்டஸ்ட்ரீஸ். போட்டோ பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா நம்ம இந்த போட்டோ பிலிம் இருக்கு இல்லையா, பழைய மெத்தட். இப்பெல்லாம் எல்லாமே மெமரி கார்டு, SD கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டோ ரீல்ஸ் யூஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் எடுத்து அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, போட்டோவா கன்வெர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிஸ்டம். அந்த போட்டோ பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி உதகமண்டலத்துல இருக்கு. சரிங்களா? அதாவது ஒரே ஒரு பப்ளிக் செக்டார் இந்த போட்டோ பேப்பர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது எது அப்படின்னா இந்த போட்டோ பிலிம்ஸ் இண்டஸ்ட்ரி, ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மட்டும்தான். சரிங்களா? இது ஊட்டியில இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பப்ளிக் செக்டார், ஒன்லி த ஃபேக்டரி இன் பப்ளிக் செக்டார் ப்ரொடியூசிங் போட்டோ பேப்பர் அண்ட் பிலிம்ஸ். அந்த போட்டோ சம்பந்தப்பட்ட காகிதங்கள் மற்றும் ரியல்கள் பிலிம்ஸ், அந்த போட்டோ காகிதங்கள்னு எழுதிக்கிங்க, புகைப்பட காகிதங்கள் அப்படின்னு மட்டுமே எழுதிக்கிங்க. புகைப்பட காகிதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். சரிங்களா? இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் லிமிடெட். இது எங்க இருக்கு? உதகமண்டலத்துல இருக்கு. முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே கண்ணா, கம்ப்ளீட்டடா? நோ சார். ஓகே கண்ணா, எழுதுங்க.
completed, sir. ஓகே கண்ணா. அடுத்தது அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் இருக்கு சரிங்களா. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கூட நீங்க ஜஸ்ட் அந்த ஸ்டேட் மட்டும் எழுதிங்கன்னா போதும். கர்நாடகா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், இதை மட்டும் எழுதிக்கிங்க. ஷிப் இண்டஸ்ட்ரீஸ், கப்பல் தொழிற்சாலை, கப்பல் கட்டும் தொழிற்சாலை, கொச்சின் ஷிப்யார்ட் சரிங்களா. கொச்சின் ஷிப்யார்ட். அடுத்தது மும்பை மசகான் டக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நம்ம இந்தியன் நேவிக்கு எல்லாமே இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க சரியா. இந்துஸ்தான் ஷிப்யார்ட் விசாகப்பட்டினம் அண்ட் கொல்கத்தா. அதுக்கு பேர் ஹூக்லி டக்ஸ் அண்ட் போர்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி பேர் சரிங்களா. மசகான் டக்ஸ் அட் மும்பை புல்ஸ் வெசல்ஸ் ஃபார் இந்தியன் நேவி. ரெண்டு நோட் பண்ணியாச்சா? Completed, sir. ஓகேங்கண்ணா ரைட். நெக்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் சரிங்களா. இது எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஏர்கிராஃப்ட்
கண்ணா சாரிங்கண்ணா, ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, டோட்டலா அது அப்படியே கட் ஆயிடுச்சு. ரைட், ஒரே நிமிஷம். ஓகே, இந்த ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா, இதை அப்படியே நோட் பண்ணிருங்க. அடுத்தது போலாம். நோட் பண்ணிட்டீங்கன்னா எங்கிட்ட இன்டிமேட் பண்ணுங்க. Sir, screen share ஆகுது. ஜஸ்ட் மினிட், ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிடுறேன். ஆமா, நெட்டு தான். கண்ணா இப்ப டிஸ்பிளே ஆகுதா? இது கம்ப்ளீட்டடா, இது முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? பேசுறது ஆடியபிளா இருக்கா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, எனர்ஜி, ஆற்றல். சரிங்களா, இந்த ஆற்றல் வந்து எப்படி எல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றோம், கரண்ட் வந்து எப்படி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம், பவர் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறதான் இதுல இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கிரியேட் பண்றோம். கரெக்டா, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின் ஆற்றல், நீர்மின் ஆற்றல், தெர்மல் எனர்ஜி,
அனல் மின் ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி, அணு ஆற்றல், சோலார் எனர்ஜி, சூரிய ஆற்றல், விண்ட் எனர்ஜி, காற்றாற்றல், இந்த மாதிரி என்ன பண்றோம் நம்ம வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஆனா அகைன் உங்களுக்கு வந்து ஸ்லைடு டிஸ்பிளே ஆயிடும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே ஆகாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கா இப்ப? சார் ஸ்லைடு சேஞ்ச் ஆகல சார். சேஞ்ச் ஆகலைங்களா? ஒரு நிமிஷம். இது ஏதோ எனக்கு இன்னைக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப டிஸ்பிளே ஆகுதா? எஸ் சார். ரைட், ஓகேங்கண்ணா. ரைட், அவ்வளவுதாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எனர்ஜி வந்து அதாவது வேரியஸ் டைப் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். சரிங்களா? ரைட். இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் the power development commenced in India with the commissioning of Sidrapong Hydel Power Station in Darjeeling during 1897. எங்க அப்படின்னா டார்ஜிலிங்ல 1897ல சித்ராபாங் ஹைடல் பவர் ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். சரிங்களா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் ஃபர்தரா எங்க அப்படின்னா சிவசமுத்திரம் கர்நாடகாவில் 1902. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1897, தென் செகண்ட் ஒன் 1902. சரிங்களா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸ் இமாச்சல் பிரதேஷ், மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம், உத்தரகாண்ட், தீஸ் ஆல் ஆர் லார்ஜ்லி டிபெண்டிங் அப்பான் தி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா? இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? இதை நோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க போதும், எல்லாமே வளவலன்னு எழுத வேணாம். தமிழ்ல சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டீங்களா? என்னென்ன வகையான எனர்ஜி ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்களா? தமிழ்ல எழுதிட்டீங்களான்னு கேக்குறேன். நோ சார். சரிங்க, எழுதிக்கிங்க. மின் ஆற்றல், நீர்மின் ஆற்றல், நீர்மின் ஆற்றல், அனல் மின் ஆற்றல், நீர்மின் ஆற்றல், அனல் மின் ஆற்றல், அணுக்கரு ஆற்றல், அணுக்கரு ஆற்றல், சூரிய ஆற்றல், காற்றாற்றல். சூரிய ஆற்றல், காற்றாற்றல், இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியோட டைப். சரிங்களா? ஆகிய ஆற்றல்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, நீர்மின் ஆற்றல், தெர்மல் எனர்ஜி, அனல் மின் ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி, அணுக்கரு ஆற்றல், சோலார் எனர்ஜி, சூரிய ஆற்றல், விண்ட் எனர்ஜி, காற்றாற்றல். சரிங்களா? முதல் ஹைடல் பவர் ஸ்டேஷன் நீர்மின் நிலையம் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா சித்ராபாங். சித்ராபாங்கில் முதல் நீர்மின் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது எந்த வருஷம்? 1897. அதுக்கு அடுத்த செகண்ட் எங்க அப்படின்னா சிவசமுத்திரம். இது எந்த வருஷம்? 1902. சிவசமுத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகா. சரிங்களா? சித்ராபாங் எங்க இருக்கு அப்படின்னா டார்ஜிலிங். சித்ராபாங் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங்கில் 1897 முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. சிவசமுத்திரம் கர்நாடகாவில் 1902 ஆரம்பிக்கப்பட்டது. இமாச்சல் பிரதேஷ், மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம், உத்தரகாண்ட் ஆகியவை நீர்மின் ஆற்றலை சார்ந்துள்ள மாநிலங்கள். சரிங்களா? இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். சீக்கிரம் நோட் பண்ணுங்க.
Completed, sir. ஓகேங்கண்ணா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, நேஷனல் ஹைடல் பவர் கார்பரேஷன், NHPC அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா 1975 ஸ்டார்ட் பண்ணது. சரிங்களா? இது எதுக்காக சார் அப்படின்னா, திஸ் பப்ளிக் செக்டர் டு ஜெனரேட் தி ஹைட்ரோ பவர் இன் இந்தியா. இந்தியாவில் நீர்மின் ஆற்றலை உற்பத்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் என்னது? NHPC, நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன். இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. சரிங்களா? தேசிய நீர்மின் ஆற்றல் கழகம், தேசிய நீர்மின் ஆற்றல் கழகம் 1975 ஆண்டு உருவாக்கப்பட்டது. தேசிய நீர்மின் ஆற்றல் கழகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா கம்ப்ளீட்டடா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் எழுத சொன்னீங்கன்னா நான் அடுத்த பாயிண்ட் சொல்லுவேன். முடிச்சீங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். ஏன் சைலண்டாவே இருக்கீங்க? கம்ப்ளீட்டட்னா அப்பப்போ இன்டிமேட் பண்ணுங்க. சரிங்களா? நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், NTPC, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், தேசிய அனல் மின் ஆற்றல் கழகம். இது எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1975 உருவாக்குறாங்க. NTPC கண்ட்ரோல்ல 18 கோல் பேஸ்ட் சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் அண்ட் 7 கேஸ் அண்ட் லிக்விட் பேஸ்ட் கம்பைன் சைக்கிள் ப்ராஜெக்ட் இருக்கு. டோட்டலா இவங்க கிட்ட 25 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. 25 ப்ராஜெக்ட்ல 18 திட்டங்கள் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா நிலக்கரி சார்ந்த திட்டங்கள். 18 திட்டங்கள் நிலக்கரி சார்ந்த திட்டம். மீதி இருக்க 7 என்ன அப்படின்னா வாயு மற்றும் திரவம் சார்ந்தது. சரிங்களா? கேஸ் அண்ட் லிக்விட் பேஸ்ட் கம்பைன் சைக்கிள் ப்ராஜெக்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது அட்டாமிக் எனர்ஜி இன்ஸ்டிடியூட் அட் Trompé was set up in 1954, which is renamed as Baba Atomic Research Center, BARC, in 1967. 1954 ஆண்டு அணுமின் ஆற்றல் நிறுவனம் என தொடங்கப்பட்டது. பாபா அணுமின் ஆராய்ச்சி மையம் என 1967 மாற்றப்பட்டது. சரிங்களா? ஹெவி வாட்டர் பிளான்ஸ், H2O அப்படின்னா நார்மல் வாட்டர், D2O அப்படின்னா ஹெவி வாட்டர். சரிங்களா? ஹெவி வாட்டர் பிளான்ஸ் என்ன இருக்கு? ஆர்அட் பரோடா, டுட்டிகேன், கோட்டா, தால், அசீரா அண்ட் மன்குரு. சரிங்களா? இங்க எல்லாமே என்ன இருக்குன்னா ஹெவி வாட்டர் பிளான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெவி வாட்டர் பிளான்ட் எங்க சார் அப்படின்னா நான்கல், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நான்கல் அப்படிங்கிற பகுதியில. எந்த வருஷம் அப்படின்னா 1962 முதல் கனநீர் பிளான்ட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? சரி, பிளான்ட் என்னங்கன்னா இங்கிலீஷ்ல, சரி தமிழ் டிரான்ஸ்லேஷன் எக்ஸாக்ட்டா நிலையமா? ஆலை. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஹெவி வாட்டர் ஆலை வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நங்கல். சரிங்களா? பஞ்சாப்ல 1962 கனநீர் ஆலை.
கண்ணா கம்ப்ளீட்டடா? முடிச்சாச்சா? ரைட், ஓகே. கம்ப்ளீட் ஆனா தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எத்தனை டைம் சொல்றேன். ரைட், நெக்ஸ்ட் ஒன். நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. இன்கேஸ் யாராவது முடிக்கலன்னா அவங்க சொல்லட்டும், நான் முடிக்கல சார் அப்படின்னு சொல்லி அவங்க இன்டிமேட் பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு வேணும்னா அவங்க தான் கேட்டு வாங்கி எழுதணும். சரிங்களா? நம்ம ஏன் எல்லாத்தோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. முடிக்கல அப்படின்னாலும் தைரியமா சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே இல்லாம 2 பேரும் சைலண்டா இருந்துட்டா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் எழுதிட்டு இருக்காங்க, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ரைட், ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் ஒன். The renewable energy program started with the establishment of the Department of Non-Conventional Energy Sources. Department of Non-Conventional Energy Sources அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எப்போ அப்படின்னா 1982ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரோக்ராம் அப்படின்னு என்னங்க? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள். இப்ப சூரிய ஆற்றல், நீர் ஆற்றல், காற்று ஆற்றல், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்மளால புதுப்பிக்க முடியும். அந்த மாதிரி ஆற்றலை உருவாக்குறதுக்காக என்ன பண்றாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு சொல்லி எந்த வருஷம் 1982ல ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லி தனியா ஒண்ணு 1987ல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதாவது இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மேம்பாட்டு முகமை அப்படின்னு சொல்லி 1987ல தனியா ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? 1992ல என்ன பண்றாங்கன்னா DNES was converted into Ministry of Non-Conventional Energy Sources. What is mean by DNES? ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு சொல்லி 1982ல அததான் என்ன பண்றாங்க 1992ல மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் சொல்லி தனி மினிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 2016ல அகைன் அந்த மினிஸ்ட்ரிக்கு ரீநேம் பண்றாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. புரியுதா? 1982ல மாற்றத்தக்க ஆற்றல் மூலங்களுக்கான துறை அப்படின்னு சொல்லி ஒன்னு தொடங்கி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை வந்து உருவாக்குறாங்க. 1982ல் மாற்றத்தக்க ஆற்றல் வளங்களுக்கான துறை அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாக்கி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் உருவாக்கப்படுகிறது. 1987ல் என்ன பண்றாங்க, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களுக்கான இந்திய முகமை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களுக்கான இந்திய முகமை அப்படின்னு சொல்லி 1987ல கிரியேட் பண்றாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல மாற்றத்தக்க ஆற்றல் வளங்களுக்கான துறை அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டை 1992ல மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ், மாற்றத்தக்க ஆற்றல் மூலங்களுக்கான அமைச்சகம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. மாற்றத்தக்க ஆற்றல் மூலங்களுக்கான அமைச்சகம். 2006ல அதை என்ன பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகம், புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகம் அப்படின்னு சொல்லி 2006ல கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? குயிக், சீக்கிரம் நோட் பண்ணுங்க. Completed, sir. ஓகே கண்ணா, ரைட். ரெனியூவபிள் எனர்ஜி பிளான்ட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. விண்ட் எனர்ஜி, காற்றாற்றல், நமக்கு முப்பந்தல் இருக்குல்லயே, இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் விண்ட் பவர் எனர்ஜி எங்க கிடைக்குது அப்படின்னா முப்பந்தல்ல கிடைக்குது. சரிங்களா? தமிழ்நாடு. அடுத்தது பெருங்குடி தமிழ்நாடு, கயத்தார் தமிழ்நாடு, சட்டாரா மகாராஷ்டிரா, ஜோக்மட்டி கர்நாடகா, லம்பா குஜராத், துப்படல்லி கர்நாடகா, ஜெய்சால்மர் ராஜஸ்தான். சரிங்களா? இதெல்லாம் விண்ட் எனர்ஜி, காற்றாற்றல். இது அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஜியோ தெர்மல் எனர்ஜி, புவி வெப்ப ஆற்றல், புவி வெப்ப ஆற்றல். சரிங்களா? அதாவது அண்டர் கிரவுண்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வாட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நமக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய
ஹீட்னால அது என்ன ஆயிடும், வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகி நமக்கு மேல வரும். ஸோ அந்த வேப்பர் யூஸ் பண்ணி டர்பைன் ரன் பண்ணி பவர் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் ஜியோ தெர்மல் எனர்ஜி. சரிங்களா? இது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல், ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், குஜராத், ஜார்க்கண்ட், அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் பிளேஸ். ஹிமாச்சல் அப்படின்னா மணிகாரன், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னா புகா வேலி, சத்தீஸ்கர் அப்படின்னா தட்டபாணி, குஜராத் அப்படின்னா காம்பே கோர்பன், ஜார்க்கண்ட் அப்படின்னா சுர்ஜாகுண்ட். சரிங்களா? இதை அப்படியே சீக்கிரம் நோட் பண்ணுங்க, குயிக். கணக்கு கம்ப்ளீட்டடா? Yes, sir. ஓகே. நெக்ஸ்ட் டைடல் எனர்ஜி, அலையாற்றல். சரி, ஓத ஆற்றல். ஓத ஆற்றல் இது எங்க அப்படின்னா கல்ஃப் ஆஃப் கேம்பட், கல்ஃப் ஆஃப் கட்ச், சுந்தரபன். கல்ஃப் ஆஃப் கேம்பட், கல்ஃப் ஆஃப் கட்ச் வந்து குஜராத்ல இருக்கு. சுந்தரபன் எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால். வேவ் எனர்ஜி, அலையாற்றல், விலிஞ்சம் கேரளாவில் இருக்கு. சரிங்களா? இங்க மட்டும் தான் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வேவ் மூலயமா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதை கண்டுபிடிச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்தது சோலார் எனர்ஜி, சூரிய ஆற்றல். பவகர் கர்நாடகா, குர்னூல் ஆந்திர பிரதேஷ், கமுதி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரிய ஆற்றல் எங்க அப்படின்னா கமுதி. சரிங்களா? அடுத்தது ஜரன்கா குஜராத். இது எல்லாமே வந்து சூரிய ஆற்றல் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள். சூரிய ஆற்றலுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், சோலார் இன்டர்நேஷனல் அலையன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்தியா. அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க? சொல்லியிருக்கோம் இல்லையா? சோலார் இன்டர்நேஷனல் அலையன்சஸ் சொல்லி இந்தியா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பன்னாட்டு நிறுவனம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது வந்து எல்லா கண்ட்ரிஸும் அதில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மறந்துட்டீங்களா? சரி, ஓகே. எல்லாரும் நீங்க மௌன விரதம் தானே, அப்படியே இருங்க. So tidal energy and wave energy க்கு difference என்னங்க சார்? நான் சொல்றேன். டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி. வேவ் எனர்ஜி அப்படின்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸ், அதாவது இந்த நீங்க சீல எல்லாம் பாக்குறீங்க இல்லையா? Yes sir. கேக்குதா?
அதுதான் வந்து டைடல் வேவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வேவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ டைடல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓத ஆற்றல், தமிழ்ல இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஓத ஆற்றல். ஒரே நிமிஷம் இருங்க, நான் இது உங்களுக்கு இன்னும் கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். ஏன்னா இப்போ என்னன்னா நமக்கு வந்து வேவ்ஸ் இருக்கு இல்லையா, வேவ்ஸை விட டைடல் ஓதம் வந்து அப்பப்போ அதிகமா வரும். சரிங்களா? இது எல்லா டைமுமே வந்து நமக்கு டைடல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஃபுல் மூன் டே, ஃபுல் நைட் டே, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டைடல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுதான் டைடல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஓதங்கள். இதை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா புவியீர்ப்பு விசை இருக்கு இல்லைங்களா, கிராவிடேஷன் பிட்வீன் எர்த் அண்ட் மூனுக்கு இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்னாலதான் இந்த டைடல் வந்து உருவாகுது. ஓகேவா? ஓகே சார். Completed, sir. ஓகே கண்ணா, ரைட். சரிங்க, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எனர்ஜி கம்ப்ளீட்டட். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா? ரொம்ப ஈஸியான டாபிக், அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்தியா லொகேஷன். சரிங்களா? இதுதான் இந்தியாவோட லொகேஷன். வேர்ல்டு மேப்ல இந்தியா இங்கதான் இருக்கு. இதை பார்த்தோம்னா முடிஞ்சது. சரியா? அப்போ பார்த்தாச்சு, முடிச்சிடலாமா? வைண்ட் பண்ணிடலாமா? முடிச்சிடலாமா கண்ணா? இந்தியா இங்க தானே இருக்கு வேர்ல்டு மேப்ல, அவ்வளவுதானே? சத்தத்தீவே காணோம். சரி, ஓகே, நானே பேசி நானே சிரிச்சுக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா இதுல லாங்கிடியூட் எங்க இருக்கு, லாட்டிடியூட் எங்க இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பிளஸ் வந்து இதுல இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் என்ன. சரிங்களா? அதாவது இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, மவுண்டெயின்ஸ் எங்க இருக்கு, எங்க பிளாட்டூஸ் இருக்கு, எங்க பிளைன்ஸ் இருக்கு, எங்க வந்து கோஸ்டல் ஏரியா இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடியதான் இந்தியாவோட லொகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? இந்தியா வந்து எந்த கான்டினென்ட்ல இருக்கு? ஏசியா. ஏசியா. மொத்தம் எவ்வளவு கான்டினென்ட் கண்ணா இருக்கு? 7 சார். 7. ஓகே, என்னென்ன கான்டினென்ட்? ஏசியா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. ஏசியா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. சூப்பர். அப்புறம் யூரோப். யூரோப். எஸ் சார். யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. எஸ் சார். ரைட். ஓகே கண்ணா. ஓஷன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஒரே நிமிஷம், இப்போ நான் இதுலயே உங்களுக்கு காட்டிடுறேனே. இது வந்து ஏசியாவா? இது ஏசியா, கரெக்டா? கரெக்டா தப்பா? எஸ் சார். எஸ் சார். ரைட். இது என்னது? ஆப்பிரிக்கா. இங்க இருக்கிறது சவுத் அமெரிக்கா. நான் இங்க வந்துட்டேங்கண்ணா. இது வந்து நார்த் அமெரிக்கா. சரியா? இது வந்து நார்த் அமெரிக்கா. இது என்னது? ஆப்பிரிக்கா. எஸ் சார். கரெக்டா? இதுல பாதி இந்த ரீஜன் எடுத்துக்கோமே. இது என்னது? யூரோப். யூரோப். இப்படி வரும், இவ்வளவு கூட வராது, இந்த மாதிரி. சரியா? இது ஆஸ்திரேலியா, இது அண்டார்டிகா. ஆப்பிரிக்கா, ஏசியா, யூரோப், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இது புரியுதா எல்லாத்துக்கும்? எஸ் சார். ரைட் கண்ணா. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். நெக்ஸ்ட் ஓஷன்ஸ், பெருங்கடல்கள். எவ்வளவு பெருங்கடல் இருக்கு? 5.
5 என்னென்ன? Indian Ocean, Pacific Ocean, Atlantic Ocean, இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், அப்புறம் Arctic Ocean, ஓகே ஆர்டிக் ஓஷன், சூப்பர். இன்னொன்னு who told remaining one? இன்னொன்னு என்ன கண்ணா சொல்லலாம் ரிமைனிங் இருக்கிறது? Indian Ocean, sir. அவங்க இந்தியன் சொன்னாங்கல்ல, சொல்லலையா? இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன் இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒண்ணு என்ன? அரபிக் பெருங்கடல். அரபிக் பெருங்கடலா? அரபிக் கடல் தாங்க, அது அரபிக் பெருங்கடல் இல்ல. அரபிக் கடல், வங்காள விரிகுடா அதெல்லாமே கடல், சரிங்களா? பெருங்கடல்கள் நம்ம கேக்குறது. யாருக்கு ஐடியா இல்லையா? சதர்ன் ஓசன் சொல்லுவோமா? சதர்ன் ஓசன், சரிங்களா? அதாவது தெற்கு பகுதியில இருக்கக்கூடியது. இந்த மேப் இங்க கீழே இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா? இது என்னது? இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல். இது என்னது? இது இந்தியன் ஓஷன். இது என்ன கண்ணா? இது என்னங்க? நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன். இது என்னது? பசிபிக், சரிங்களா? இது என்னன்னா பசிபிக். அப்போ இதுவும் என்னவா தான் இருக்கும்? பசிபிக் தான் இருக்கும், சரிங்களா? அங்க இருந்து இங்க வரைக்கும் பசிபிக். இந்தியாவையும் அமெரிக்காவையும் மெர்ஜ் பண்ணக்கூடியது இது பசிபிக். அப்ப இந்த எஸ் டைப்ல இருக்கு இல்லையா, இது என்னது? இது அட்லாண்டிக், சரிங்களா? இது அட்லாண்டிக். இங்க இருக்கக்கூடியது ஆர்டிக், மேல இருக்கக்கூடியது ஆர்டிக் ஓஷன், சரிங்களா? அப்போ கீழே இருக்கக்கூடியது என்னது? சதர்ன் ஓஷன். சதர்ன் ஓஷன் சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடியது, சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகே கண்ணா. இந்தியா இஸ் செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, சரிங்களா? வேர்ல்டு லெவல்ல நம்ம என்ன அப்படின்னா 7வது இடத்துல இருக்கோம். செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த ஆசியா. வேர்ல்டு லெவல்ல நம்ம 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, ஆசியா லெவல்ல செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி, சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இது ஆசியா லெவல்ல China. சைனா. ஓகே. இட் இஸ் செப்பரேட்டட் பை ஹிமாலயாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கான்டினென்ட். ஆசியாவில இருந்து நம்ம எது வழியா பிரிச்சிருக்கோம்? இமயமலை வழியாக நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம், சரிங்களா? ஆல்ரெடி மேப்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ஆசியா இந்தியாவுக்கு மேல என்ன இருக்கும்னா இமயமலை இருக்கும். ஸோ இமயமலை மூலயமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிரிஞ்சிருக்கோம், சரிங்களா? நம்மளோட ஜாகிரபிக்கல் ஏரியா ஓவரால் வேர்ல்டு வைஸ் நம்ம எவ்வளவு இருக்கோம்னா 2.4%. டோட்டலா 100% லேண்ட்ல நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 2.4% நம்ம கிட்ட இருக்கு. புரியுதா? எவ்வளவு சார் ஏரியா இருக்கு அப்படின்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம கிட்ட இருக்கு, சரிங்களா? many of the Indian states are the larger than several countries of the world. பாப்புலேஷன் வைஸும் சரி, லேண்ட் வைஸும் சரி, நம்ம வேர்ல்டுல இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸை விட இந்திய மாநிலங்கள் பெரியதாக இருக்கு, சரிங்களா? இதை அப்படியே நோட் பண்ணுங்க குயிக். இந்தியாவானது உலக அளவில் 7வது இடத்தையும் ஆசிய அளவில் 2வது இடத்தையும் உள்ளது. இந்தியா ஆசிய கண்டத்திலிருந்து இமயமலை மூலியமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இமயமலை மூலியமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொத்தம் 2.4% புவிப்பரப்பை கொண்டுள்ளது. 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்திய மாநிலங்கள், பல இந்திய மாநிலங்கள் உலக அளவில் உள்ள பல நாடுகளை விட பெரியதாக உள்ளது. சீக்கிரம் நோட் பண்ணுங்க, நோட் பண்ணிட்டு என்கிட்ட இன்டிமேட் பண்ணுங்க.
Finish, sir. ஃபினிஷ்டாங்கண்ணா ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டைட்ஸ் அப்படின்னா நில மற்றும் நீர் எல்லைகள். சரிங்களா, நில மற்றும் நீர் எல்லைகள். இந்தியாவோட நில எல்லை மொத்தம் எவ்வளவு சார் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர். மொத்தம் வந்து 15,200 கிலோமீட்டர் வந்து என்ன இருக்கு, நில எல்லை இருக்கு. மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட்ல யார் யார் அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். சரிங்களா, இதுவே ஈஸ்ட் சைடு யார் இருக்கா அப்படின்னா சைனா, நேபாள், பூட்டான் அண்ட் நார்த் பங்களாதேஷ். சாரி, இதெல்லாம் நார்த் சைட்ல. சைனா, நேபாள், பூட்டான் எல்லாமே நார்த் சைட்ல. ஈஸ்ட் சைட்ல யார் இருக்கு அப்படின்னா பங்களாதேஷ், மியான்மர். சரிங்களா, இப்போ இந்த நார்த் வெஸ்ட், இது நார்த், இது ஈஸ்ட், இது வெஸ்ட் இல்லையா. சோ இந்த நார்த் வெஸ்ட்ல நமக்கு யார் யார் இருக்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. சரிங்களா, வடமேற்குல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்குல சைனா, நேபாள், பூட்டான், இதெல்லாமே வடக்கு. இதுவே கிழக்கு பக்கம் பங்களாதேஷ், மியான்மர், இதெல்லாமே வந்து நமக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய நில எல்லைகள். சரிங்களா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பார்டர் யார் கூட சார் அப்படின்னா பங்களாதேஷ் கூட. எவ்வளவு அப்படின்னா 4156 கிலோமீட்டர் வந்து இருக்கு. இதே ஷார்டஸ்ட் பார்டர் யார் கூட அப்படின்னா ஆப்கானிஸ்தான். எவ்வளவு அப்படின்னா 106 கிலோமீட்டர். பங்களாதேஷ் கூட 4156 கிலோமீட்டர், ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர். சரியா, எப்படியும் நோட் பண்ணுங்க குயிக். எனக்கு கம்ப்ளீட்டடா? Yes, sir. ஓகேங்கண்ணா ரைட். பாத்துக்கங்க, நம்ம வந்து எப்படியெல்லாம் லேண்ட் பவுண்டரி வந்து ஷேர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த மேப்ல கிளியரா இருக்கு. இது வந்து ரெட் கலர்ல இருக்கிறது இந்தோ பாகிஸ்தான். சரிங்களா, இந்த ரெட் கலர்ல இத இங்க இருந்து இங்க வரைக்கும் குஜராத்தோட எண்டு வரைக்கும் நம்ம வந்து இந்தோ பாகிஸ்தான். இதுவே இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாவே நமக்கு கோஸ்டல் லைன், கடற்கரை. சரிங்களா, குஜராத்ல இருந்து இங்க வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கடற்கரை. அடுத்து பாருங்க, இங்க நான் இந்த ரெண்டு பிளாக் மார்க்கு இடையில உங்களுக்கு ஒரு பிளாக் தெரியுதா, இருங்க நான் பிளாக் ரிமூவ் பண்ணிடுறேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். ரைட், இப்ப பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் மார்க் தெரியுதா எல்லாத்துக்கும் மேல? அது இந்தோ ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர். சரிங்களா, ரொம்ப சின்ன லேண்ட் தான். அடுத்து பாருங்க இந்தோ சைனா, அந்த ஆப்கானிஸ்தான் முடிகிற இடத்துல இருந்து அகைன் இங்க அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது ஃபுல்லாமே என்ன அப்படின்னா இந்தோ சைனா. நீங்க வேணா ஜூம் பண்ணிக்கலாங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்கிரீன்ல ஜூம் பண்ணி கூட கிளியரா பாத்துக்கோங்க. அடுத்தது இந்தோ நேபாள், இங்க வரைக்கும் இந்தோ நேபாள். இங்க அகைன் ஒரு பிங்க் கலர் வருதா, நேபாள் முடிஞ்சதும் அகைன் ஒரு பிங்க் கலர் வருதா? ஜூம் பண்ணி பாருங்க, நேபாள் முடிஞ்சதுமே அகைன் ஒரு பிங்க் கலர் வரும் சிக்கிம் பக்கத்துல. கரெக்டா, அது என்ன அப்படின்னா அது சைனா பார்டர் தான். சரிங்களா, அடுத்தது அகைன் இந்தோ பூட்டான், இங்க வரக்கூடியது இந்தோ பூட்டான், அந்த ப்ளூ கலர். அகைன் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் வரும் அருணாச்சல் பிரதேஷ் தாண்டி, அது என்ன அப்படின்னா அதுவும் அகைன் இந்தோ சைனா தான். சரிங்களா, அந்த பிங்க் கலர் எல்லாமே இந்தோ சைனா. இங்க நெக்ஸ்ட் பிரவுனிஷா இருக்கா, பிரவுனிஷா இருக்கிறது இந்தோ பர்மர், சாரி இந்தோ மியான்மர். இந்தோ மியான்மர் எது அப்படின்னா இங்க இந்த சைட்ல நமக்கு நார்த் ஈஸ்ட் இந்த பிரவுனிஷ் எல்லாமே என்ன அப்படின்னா இந்தோ மியான்மர். சரிங்களா, அதே மாதிரி இங்க வந்து நமக்கு ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்கா, அது என்ன அப்படின்னா இந்தோ பங்களாதேஷ் வந்து இங்க இருக்கக்கூடியது. புரியுதா கண்ணே எங்க எது ஷேர் பண்ணிருக்கோன்னு? எஸ் சார். லாங்கஸ்ட் எது? Bangladesh. ஷார்டஸ்ட் எது?
ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட கோஸ்டல் லைன் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 6100 கிலோமீட்டர். சரிங்களா, 6100 கிலோமீட்டர் கோஸ்டல் லைன் வித்தவுட் கன்சிடரிங் தி ஐலாண்ட்ஸ். சரிங்களா, ஐலாண்ட் இல்லாம. ஓகேவா. 3 sides of the country by the Indian Ocean and its 2 arms, namely the Arabian Sea and Arabian Sea in west and Bay of Bengal in east. West side மேற்கு பக்கம் அரேபிய கடலும் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவும் சேர்ந்து மொத்தம் 3 பக்கங்களும் நீரால் சூழப்பட்டுள்ளது. அதோட எல்லை எவ்வளவு 6100 கிலோமீட்டர். இது எதை சேர்த்தாம, தீவுகளை சேர்த்தாம. சரிங்களா, ஐலாண்ட்ஸ் வந்து சேர்த்தாம. சரிங்களா, the total length of the coastal line of the India including island என்ன சார் அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர். புரியுதுங்களா. இதெல்லாம் தீவுகளை சேர்த்தாம எவ்வளவு 6100 கிலோமீட்டர். ஓகேவா. அடுத்தது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் செப்பரேட்டட் பை தி நேரோ அண்ட் ஷாலோ சி கால்டு பால்க் ஸ்ட்ரைட். அதாவது பால்க் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பால்க் நீர் சந்தி. பால்க் நீர் சந்தி வழியா தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பிரியுது. சரிங்களா, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் எப்படி பிரியுது அப்படின்னா பால்க் நீர் சந்தி வழியா பிரியுது. ஓகேவா. ரைட், இதை அப்படியே நோட் பண்ணுங்க குயிக். Finish, sir. ஓகே ரைட். பால்க் ஸ்ட்ரைட் இங்க இருக்கா, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில. இந்தியாவும் ஸ்ரீலங்காவை கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த பால்க் ஸ்ட்ரைட். சரியா. அதே மாதிரி நம்ம சொன்னோம்ல அந்த இமயமலை இங்கதான் இருக்கு. கரெக்டா. மற்ற கண்ட்ரிகள்ல, அதாவது மற்ற கண்டத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து இந்தியாவை பிரிக்கக்கூடியது இமயமலை தான். அது இல்லாம நிறைய இடங்கள்ல இமயமலை யூஸ் ஆகுது. சரிங்களா, அந்த குளிர்காலத்துல எல்லாம் இந்த சைடு ஏசியாவில மேற்கு பகுதியில இருந்து குளிர்காத்து வரும். சரிங்களா, ரொம்ப கூலான காத்து வரும். அந்த கூலான காத்தை வந்து தடுக்கிறதே இமயமலை தான். இல்லைன்னா நம்ம ரொம்பவும் ஜில்லுன்னு இருப்போம். இமயமலை வந்து ஐஸா உருகி இருக்கா, அது காரணம் அந்த சைடு இருந்து வரக்கூடிய அந்த குளிர்காத்து எல்லாமே தான், அந்த ஹைட்டு அந்த இது எல்லாமே. அப்ப இமயமலை இல்லைன்னா அதோட தாக்கம் எங்க வரைக்கும் இருக்குன்னா இந்தியா ஃபுல்லாவே இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து வெப்பமண்டல பகுதியாவே இருக்க மாட்டோம். அடுத்து பாருங்க லொகேஷன். நம்ம வந்து 8 டிகிரி 4 minutes north to 37 degree 6 minute north latitude. அதே மாதிரி 68 degree 7 minutes east to 97 degree 25 east longitudes. இதுதான் இந்தியாவோட லொகேஷன். சரிங்களா, நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், வடகிழக்கு அரைகோளத்துல இருக்கோம். வடகிழக்கு அரைகோளத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா, நம்மளோட லொகேஷன்ஸ் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, லாட்டிடியூட்னா என்னன்னா அட்சரேகை. சரிங்களா, அட்சரேகை. லாட்டிடியூட் அப்படின்னா அட்சரேகை. இதுவே லாங்கிடியூட் அப்படின்னா தீர்க்கரேகை. லாங்கிடியூட் அப்படின்னா தீர்க்கரேகை. சரிங்களா, இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அட்சரேகை, தீர்க்கரேகை. இதுல லாட்டிடியூட் அப்படிங்கிறது எப்படி போகும், லாங்கிடியூட் அப்படிங்கிறது எப்படி போகும்? லாட்டிடியூட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அதாவது ஹரிசாண்டலா இருக்குமா வெர்டிகலா இருக்குமா? ஹரிசாண்டல்ஸ். ஹரிசாண்டலா இருந்தா லாட்டிடியூட். வெரி குட். லாங்கிடியூட் அப்படிங்கிறது வெர்டிகலா இருக்கக்கூடியது. சரிங்களா, இப்போ இந்தியா மேப் இப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு இப்படி வெர்டிகலா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றோம், லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே இந்தியா மேப்ல இப்படி ஹரிசாண்டலா இருந்துச்சு அப்படின்னா அது லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, கிடைமட்டமாக இருக்கக்கூடிய கோடுகள் அச்சக்கோடுகள், செங்குத்தாக உள்ள கோடுகள் தீர்க்க கோடுகள். புரியுதுங்களா. ரைட். இப்போ 8 டிகிரி 4 minutes நார்த் டு 37 டிகிரி 6 minutes நார்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. நான் எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா மேப்ல வந்து காட்டுறேன். சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா நோட் பண்ணிக்கிங்க.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்ப்ளீட்டடா? எஸ் சார். ரைட் கண்ணா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி எது அப்படின்னா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்திரா பாயிண்ட் ஆர் பிக்மிலியன் பாயிண்ட். இது 6 டிகிரி 45 மினிட்ஸ் நார்த்ல இருக்கு. சரிங்களா, நார்த் லாங்கிடியூட் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ல இருக்கக்கூடியதை சொல்றாங்க. இந்தியா எப்படி இருக்கும், இலங்கை எப்படி இருக்கும், அந்தமான நிக்கோபர் தீவுகள் இப்படி இருக்குமா? சோ இதுதான் வந்து இன்னும் கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கன்னியாகுமரி எவ்வளவு அப்படின்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ். சரிங்களா, கன்னியாகுமரி வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ். ஆனா அவங்க சொல்லக்கூடியது என்னது 6 டிகிரி 45 மினிட்ஸ். அதாவது தீவுல இருக்கக்கூடிய பகுதி தான் இந்தியாவோட கடைசி முனை அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நிலத்துல இருக்கக்கூடியதுல லாஸ்ட் எது அப்படின்னா கன்னியாகுமரி, கேப் காம்பிரியான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, இதான் வந்து நிலத்துல இருக்கக்கூடிய பகுதி, லாஸ்டா இருக்கக்கூடியது. சரிங்களா, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க சார். சொல்லுங்க. செகண்ட் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க சார். ஓகேங்க. இந்தியாவுடைய தெற்கு முனை எது அப்படின்னா இந்திரா முனை. தெற்கு முனை இந்திரா முனை அல்லது பிக்மேலியன் முனை. இது எங்க இருக்குன்னா அந்தமான் நிக்கோபர் தீவுல இருக்கு. ஓகேங்களா, நிலப்பகுதியில இருக்கக்கூடியதுல தெற்கு முனை எது அப்படின்னா கன்னியாகுமரி. சரிங்களா, கேப் கேமரியான் அப்படின்னு சொல்றோம். கேப் கேமரியான். தமிழ்நாடு மேப்ல கடைசி பாயிண்ட்ல இருக்கும். சரிங்களா, கம்ப்ளீட்டடா? Completed, sir. ஓகே கண்ணா. ரைட். ஜஸ்ட் இதை பாத்துருங்க, அதுக்கப்புறம் அங்க போய்க்கலாம். 37 டிகிரி 6 மினிட்ஸ் சொன்னோமா, அதுதான் இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் தான் 37 டிகிரி 6 மினிட்ஸ். இதுவே 8 டிகிரி 4 மினிட்ஸ் சொன்னோமா, 8 டிகிரி 4 மினிட்ஸ் சொன்னதுதான் இங்க கன்னியாகுமரியில இருக்கக்கூடியது. ஓகேவா, இதான் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி 68 டிகிரி 7 மினிட்ஸ் சொன்னோமா, இது வந்து குஜராத். 97 டிகிரி 27 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னது அருணாச்சல் பிரதேஷ். சரிங்களா, இங்க சொன்னோம் இல்லையா 6 டிகிரி 45 மினிட்ஸ் சொல்லிட்டு, அது இங்க இருக்கு பாருங்க 6 டிகிரி 45 மினிட்ஸ். அதாவது கன்னியாகுமரி இதோட முடியுது, பட் அதுக்கும் கீழே. ஓகேவா, அதான் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. மேல இருக்கக்கூடியதுக்கு இந்திரா கோல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. லடாக்ல இருக்கிறதுக்கு இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பேர் இருக்கு. சரிங்களா, இந்திரா முனை அப்படின்னா அது வந்து கீழே, இந்திரா கோல் அப்படின்னா அது வந்து மேல. சரிங்களா, அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சார் என்ன பேசிஸ்ல இத கால்குலேட் பண்றாங்க சார்? இந்த பாயிண்ட்ஸ் சொல்றீங்களா, 8 டிகிரி 4 மினிட்ஸ் 37 டிகிரி 6 மினிட்ஸ். ஓகே, ஒண்ணு இல்ல, நம்மளோட வேர்ல்டு குளோப் எப்படி இருக்கா? எஸ் சார். இதுல ஈக்வேட்டர் இருக்கா, பூமத்திய ரேகை, அது வந்து 0 டிகிரில இருக்கா? எஸ் சார். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 180 டிகிரில உங்களுக்கு ஒரு லைன் இருக்கும். சரிங்களா, சோ இதுல இருந்து அந்த ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் டிகிரி கால்குலேஷன்ல தான் இது எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு டிகிரிக்கும் இவ்வளவு மினிட்ஸ் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நமக்கு லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வந்து டிராப் பண்றாங்க. சோ அந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத எக்ஸாக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு லேண்ட்மார்க் சொல்லக்கூடியது இந்த விஷயம். இப்போ நம்ம வந்து 0 டிகிரிக்கு மேல இருக்கோம், கரெக்டா? அதாவது பூமத்திய ரேகை நமக்கு கீழே தானே இருக்கு. எஸ் சார். பூமத்திய ரேகை ஈக்வேட்டர் வந்து 0 டிகிரி. சரிங்களா, நம்ம அதுல இருந்து 8 டிகிரி அப்படின்னா இந்த 0 டிகிரில இருந்து மேல 8 டிகிரி எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கணும். இங்க இருக்குமா? அடுத்தது 37 டிகிரி, அப்போ இந்த கேப். அகைன் இதுல இருந்து நமக்கு என்ன கால்குலேட் பண்றோம், டுவர்ட்ஸ் ஈஸ்ட் 67 டிகிரி, அது இங்க இருக்கு.
அடுத்தது டுவர்ட்ஸ் 97 டிகிரி இங்க இருக்கு. ஸோ இங்க தான் நமக்கு இந்தியா லொகேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த லாங்கிடியூட் லாட்டிடியூட் சிஸ்டம். ஓகே சார். நெக்ஸ்ட் போலாமா கண்ணா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். எஸ் சார். ரைட். இங்க பாருங்க, நார்த் சவுத் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் இந்தியாவோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 3214 கிலோமீட்டர். இது இந்திரா கோல்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும், சரிங்களா? நார்த் சைட்ல இருக்கக்கூடிய இந்திரா கோல் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து சவுத் சைட்ல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 3214 கிலோமீட்டர். இதுவே ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் குஜராத்ல இருந்து நமக்கு அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் டுவர்ட்ஸ் ஹரிசாண்டல் 2933 கிலோமீட்டர், சரிங்களா? அது எங்க இருந்தா ரான் ஆஃப் கட்ச் குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும், சரிங்களா? அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஈஸ்ட் சைடு, வெஸ்ட் சைடு என்ன இருக்குன்னா நமக்கு குஜராத். இது வரைக்கும் இருக்கக்கூடியது 2933 கிலோமீட்டர். அதே மாதிரி முக்கியமா நமக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர் டோட்டலா பாத்தீங்கன்னா வேர்ல்டு குளோப் எப்படி இருக்குன்னா 0 டிகிரி ஈக்வேட்டர், இது டிராபிக் ஆஃப் கேன்சர், இது டிராபிக் ஆஃப் கேம்பிரிகான், இது ஆர்டிக் ரீஜன், இது அண்டார்டிக் ரீஜன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம், சரிங்களா? சோ அதுல நமக்கு 33 டிகிரி 30 மினிட்ஸ்ல போகக்கூடிய டிராபிக் ஆஃப் கேன்சர் கடக ரேகை இந்தியா வழியா பாஸ் ஆகுது, சரிங்களா? கடக ரேகை இந்தியா வழியா பாஸ் ஆகுது. அது எத்தனை ஸ்டேட் வழியா போகுது? 7 or 8? ஏன் சார் டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிறீங்களா? இங்க பார்த்து சொல்லுங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர் ப்ராசஸ் த்ரூ தீஸ் ஸ்டேட்ஸ். எவ்வளவு ஸ்டேட்ஸ்? ஆனா இங்க இருக்கா? 8 ஸ்டேட்ஸ். இன்னும் கிளியரா சொல்லணும்னா இங்க பாருங்க, இதுதான் அந்த 8 ஸ்டேட்ஸ், சரிங்களா? குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம் இது வழியா பாஸ் ஆகுது. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இதை எழுதி முடிச்சிருங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். இதை எழுதி முடிச்சிருங்க. நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. No, sir. குயிக். சார் லாஸ்ட் ஒன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார் தமிழ்ல. ஓகேங்க. அதாவது கடக ரேகையானது இந்தியாவின் வழியாக இந்தியா வழியாக செல்கிறது. 23 டிகிரி 30 நிமிடம் வடக்கு என்ற கடக ரேகையானது இந்தியாவின் வழியாக செல்கிறது. இது இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. நார்தன் டெம்பரேட் அண்ட் சதர்ன் டிராபிக்கல் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்குது, சரிங்களா? அதாவது வடக்கு பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதிகள் அப்படின்னு சொல்லி இந்தியாவை எது பிரிக்குது அப்படின்னா இந்த கடக ரேகை தான் பிரிக்குது. ஓகேவா? ஓகே சார். ரைட். நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ரைட். பாருங்க, இங்க குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ்
2933. ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி 3214. சரியா? இதுதான் நம்ம அங்க பார்த்த விஷயம். அடுத்தது டிராபிக் ஆஃப் கேன்சர் இங்க வழியா போகுதுன்னு சொன்னோம். 23 டிகிரி 30 மினிட்ஸ் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். யாரும் ஸ்கிரீன்ல எழுதி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, பரவாயில்ல. ரைட், ஓகே. இந்த ஸ்டேட்ஸ் வழியா போகுது சரிங்களா? குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். இது வழியா டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை பரவுது சரிங்களா? ஸ்டாண்டர்ட் மெரிடியன் 32 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா மிர்சாபூர், பிரயாக்ராஜ் வழியா பாஸ் ஆகுது இந்த இடத்துல சரிங்களா? அதாவது நமக்கு ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங் வந்து மாறிட்டே இருக்கும் சரிங்களா? சூரியன் உதிக்க ஒவ்வொரு டைமிங் மாறிட்டே இருக்கும். இங்க சூரியன் வந்து உதிக்கிறப்ப 0ல இருக்கு அப்படின்னா இங்க போறப்ப டைமிங் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் சரிங்களா? இந்த ஒவ்வொரு டிகிரிலும். இதே மாதிரி முன்னாடி போறப்ப கம்மி ஆயிட்டே போகும் சரிங்களா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? 68 டிகிரி 37 மினிட்ஸ்ல இருக்கும். கரெக்டா? இங்க இருக்கும் 68 டிகிரி 37 மினிட்ஸ்ல இருக்கும். இது வந்து குஜராத்தோடது. ஓகேவா? இப்ப குஜராத்ல 5 மணி அப்படின்னா, சாயந்தரம் 5 மணி அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ் பாருங்க 97 மினிட்ஸ்ல இருக்கும். அதே டைம் அருணாச்சல் பிரதேஷ்ல சாயந்தரம் 6 மணி இல்ல 7 மணியா இருக்கும் சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிறத ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் லைன் ஃபாலோ பண்ணிருக்கோம். அது எது வழியா பாஸ் ஆகுது? பிரயாக்ராஜ். பிரயாக்ராஜ்னா அது என்னது? அலகாபாத் சரிங்களா? பிரயாக்ராஜ்ல இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியா பாஸ் ஆகுது. ஓகேவா? பிரயாக்ராஜ்ல இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வில்லேஜ் வழியா இப்படி பாஸ் ஆகுது. அதுதான் அந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இந்திய திட்ட நேரம் பிளஸ் 5.30 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இப்படி பாத்திருக்கீங்களா? அதுக்கு ரீசன் மீனிங் என்ன அப்படின்னா இதுதான் சரிங்களா? அதாவது இங்கதான் அந்த 0 டிகிரி லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0 டிகிரி லைன்ல இருந்து நம்ம எவ்வளவு தள்ளி இருக்கோம் அப்படின்னா இந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் அந்த 5.30 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். 5 மணி நேரம் நம்ம தள்ளி எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ முன்னாடி போக சார் என்ன ஆகும் அப்படின்னா 0 டிகிரி விட முன்னாடி போக மைனஸ் ஆகிட்டே போகும். இங்க 0 டிகிரில 12 o'clock அப்படின்னா முன்னாடினா அவங்களுக்கு வந்து 11 o'clockல இருக்கும் சரிங்களா? 11, 10, 9 இப்படி போகும். நமக்கு இங்க 12 o'clockனா பிளஸ் பண்ணிட்டே போகணும் சரிங்களா? இங்க 0 டிகிரில 12 o'clock அப்படின்னா இங்க 1, இங்க 2, இங்க 3 இப்படி போகும். புரியுதுங்களா? ரைட், இதை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. நோட் பண்ணி வச்சா? ரைட், இது ஆல்ரெடி எழுதிட்டீங்களா? கடகரேகை என்னென்ன ஸ்டேட் வழியா பாஸ் ஆகுதுன்னு? இது ஸ்டேட்ஸ் எழுதிட்டீங்களா? எழுதலைன்னா எழுதிருங்க. எழுதியாச்சா? ரைட், ஓகே, சூப்பர். சரிங்க, வேணாம், இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?